அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல். யார் முதல்வர் ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கும் நாள். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், நமக்கு யார் தேவை, யார் முக்கியம்? தமிழ் இனத்தை யார் காப்பாற்றப் போவது? தமிழ் மொழியை யார் காப்பாற்றப் போவது? தமிழர்களின் அடையாளத்தை யார் காப்பாற்றப் போவது என்பது மிக மிக முக்கியம். தமிழகத்தில் இன்று பெரும் போட்டி நிகழ்வுகிறது. இதை நீங்கள் அறிவீர்கள். மிக முக்கியமாக நாம் யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கடந்த கால அனுபவங்கள், இன்று நடக்கின்ற சம்பவங்கள், இன்றைய அரசியல் நமக்கு மிக 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 முக்கியம். ஒரே ஒரு வினாடி வாக்கு செலுத்த முன் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். அது நம் எதிர்காலத்திற்கு ஒரு விடையை கொடுக்கும், ஒரு சரியான தீர்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் வாக்களியுங்கள். யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதையும் தீவிரமாக சிந்தித்து செயல்படுங்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு லாபத்திற்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைய தமிழக அரசியலில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் முழுக்க இறங்கி வேலை செய்கிறார்கள். அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் மற்றும் சீமான். இதை உறுதியாக நிரூபிக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். கடந்த கால அனுபவங்கள் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்யுங்கள். எடப்பாடி அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் இன்று முதல் என்றைக்குமே பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது என்று உறுதிமொழி எடுத்தவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மா காலில் விழுந்து அவரால் முதலமைச்சராக்கப்பட்டவர். நன்றி கட்டத்தனமாக, தமிழனுக்கு நன்றி இருக்கும், இவர் ஒரு நன்றி கட்ட தமிழன். இவர் இன்று பிஜேபி, ஆர்எஸ்எஸுடன் கைகோர்த்து கொண்டு தமிழர்களை அடிமையாக்க இறங்கிவிட்டார் என்பது உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு அறிவும் புத்தியும் சக்தியும் எல்லாம் இருக்கின்றது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று. திமுக என்ன மிகப்பெரிய யோகியமான கட்சியா என்று கேள்வி எழுப்பாதீர்கள். இன்றைக்கு நமக்கு எது தேவை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ஓரளவுக்கு இன்று அதை உறுதியாக பிடித்து கொண்டிருப்பது திமுக மட்டும்தான். ஒன்றிய அரசுக்கு எதிராக, தமிழினத்திற்கு ஆதரவாக, தமிழுக்கு ஆதரவாக, இந்திக்கு எதிராக, சான்ஸ்கிரிட்டை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தியிருப்பதும் திமுக தான். எடப்பாடி வென்று விடுவார், தமிழகத்தை அடிமைப்படுத்த விடுவார் என்பது உறுதி. எடப்பாடி தமிழகத்தை வென்று விடுவார், நம்மையெல்லாம் அடிமையாக்கி விடுவார் என்பது உறுதி உறுதி உறுதி. ஒரு கணம் சிந்தித்து செயல்படுங்கள். விஜய் என்ற நடிகர், மிகப்பெரிய நடிகர், 200 கோடிக்கு சம்பளம் வாங்கக்கூடியவர் எல்லாம் விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகின்றார் என்றால் அது முழுக்க முழுக்க சுயநலம்தான். அவர் போராட்ட களத்தில் நின்றவர் இல்லை, அரசியல் களத்தில் நின்றவர் இல்லை. நேரடியாக முதலமைச்சராக துடிக்கும் இவர் வரும் காரணம் இதுவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் வேலை தான். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். செபாஸ்டியன் சீமான் என்பவர் எனக்கு நன்றாக தெரியும். அந்த கட்சி தொடங்குவதற்கே மூல காரணமாக இருந்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன். சீமானை நம்பி ஒன்றுமாகப் போவதில்லை. சீமான் ஒரு பிஜேபி, ஆர்எஸ்எஸின் பி டீம். அவர் மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே பிஜேபிக்கு இன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் புறக்கணிக்கப்படக்கூடியவர். தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுகிறேன் என்று வந்தவர் ஆரம்பத்தில் ஒரே வருடத்தில் அவர் விலை போய்விட்டார். எத்தனையோ உண்மையான தமிழின உணர்வாளர்களையும் இளைஞர்களையும் தன் சுய லாபத்துக்காக அடிமைகளாக அவர்களுடைய உழைப்பையும் பணத்தையும் திருடி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் சீமான். சீமானை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இது கடைசி வினாடி. நீங்கள் அளிக்கும் வாக்கு
உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை போட்டுக்கொள்ளப் போகிறீர்களா, இல்லை உங்கள் விடிவுக்கான அரசியலை தேடுகிறார்களா என்பதுதான் மிக மிக முக்கியம். உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு. கண்டிப்பாக இந்த முறை எடப்பாடியும் வரக்கூடாது, செபாஸ்டியன் சீமானும் வரக்கூடாது, விஜயும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். இதில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் எனக்கு கிடையாது. வேண்டுமென்று யாரையும் குறை சொல்லவும் விருப்பப்படவில்லை. நமக்கு எது தேவை, இப்பொழுது எது தேவை, எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வேறு மாநிலத்தில் காலூன்றி என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகம் அறியும். நாளை தமிழுக்கு எதிராக நிற்பது திராவிடம் கிடையாது, தமிழுக்கு எதிராக நிற்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த அரசியலில் இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, மனு தர்ம பிரகாரம் அவர்கள் அவர்களுடைய கொள்கையையும் சமஸ்கிருதத்தையும் முன்னிறுத்தி தான் அவர்கள் செயல்படுவார்கள். அவர்கள் நம்மை மீண்டும் ஜாதி அடிப்படையில், ஜாதிய வழியில் நம்மை அடிமைத்தனமாக வைத்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நீங்களெல்லாம் அறிவாளிகள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். தமிழனுக்கு ஒரு பண்பு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஏமாந்து போகாதீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் என்பது பலருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏமாறக்கூடாது. எது முக்கியம், எது நமக்கு இன்றைக்கு அவசியம் என்பதை உணர்ந்து உங்கள் வாக்கை செலுத்துங்கள். கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் அடுத்த தீர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். வாக்கு செலுத்துவது மட்டும் உங்கள் கடமை இல்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு தமிழனும் கேள்வி கேட்கும் நிலைக்கு வர வேண்டும். அது திமுக ஆக இருந்தாலும் அவர்களிடம் கேள்வி கேட்டு உங்களுடைய உரிமையை பெறுவதற்கான வழியை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான உரிமையையும் வீரத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது வேண்டுகோள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 100 முறை, 1000 முறை, 1,00,000 முறை யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு வினாடி தான் நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடியது. திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இன்றைய அரசியல். எடப்பாடி நம்மை அடிமையாக்கி விடுவார், சீமான் நம்மை விற்று விடுவார், விஜய் நம்மை எல்லாம் அழித்து விடுவார். இது உண்மை உண்மை உண்மை. இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் தான். யாரும் தியாக சிந்தனையாளர்களோ தியாகசீலர்களோ தியாகசீடர்களோ கிடையாது. 17 ஆண்டுகளாக சீமான் தமிழ் தேசியத்தை ஒரு புள்ளையும் பிடுங்கவில்லை என்பது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்று ஆரிய கடப்பாரை கொண்டு திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்வது இது நம் இனத்தை அழிக்கும் வேலைதான். ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை அழிக்கின்றேன் என்ற பெயரால் தமிழ் இனத்தையே அழிக்கும் செயல்தான் இது. உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து செயல்படுங்கள். இந்த முறை நீங்கள் திமுகவை வெற்றி பெற செய்யுங்கள். அதற்கு பிறகு ஒன்று கூடி உங்களுடைய உரிமையையும் உங்களுடைய உத்தரவாதத்தையும் பெறுவதற்கான வழியை தேடுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.